எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எது பார்க்க போகிறோன்னா, எப்படி வாழைக்கன்று நெட்டி அதை பராமரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க, அந்த கடைசி அந்த வேலியிலேருந்து இங்கே வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக வாழைக்கன்று நெட்டிக்கிறோம். இது எப்படி ஒரு அங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கன்று பிடிக்கும். கரெக்டாக ஒவ்வொரு வாழைக்கும் நீங்கள் நெட்டும்போது ஸ்பேஸ் விட்டு நெட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் வாழை கன்று பார்த்தீங்கன்னா ஒன்று, ஒவ்வொன்றுக்கும் மினிமம் நாங்கள் ஒரு 3 அடி கேப் விட்டுருப்போம். இப்படி பார்த்தீங்கன்னா 3 அடி இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சைடு 8 அடி வரைக்கும் கேப் விட்டுருக்கும். ஏன்னா வாழை வந்து பெருசானதுக்கப்புறம் அதோட இலையை ஒன்றுக்கு ஒன்று முட்டாமல் நல்லா ஃப்ரீயாக காத்தோட்டமாக இருக்கும். அப்போ தான் நல்லா காய் நல்லா ஊறும். அதனால் நாங்கள் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் விட்டு நெட்டிக்கிறோம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தேன் வாழை மட்டும்தான் நெட்டிக்கிறோம். ஏன்னா எங்கள் மண்ணுக்கு தேன் வாழைங்கிறது கொஞ்சம் நல்லா வரும். எப்படியும் ஒரு 10லேருந்து 15 சீப் வரைக்கும் கிழக்கு பழங்கள் தார் வரும். பார்த்திங்கன்னா அதை விட நெட்டிக்கிறோம். இது எப்படின்னா, இந்த வாழைக்கன்றுலாம் வந்து நம்ம பக்கத்து தோட்டத்துலேருந்து வாங்கிக்கிறோம். கன்று வந்து எப்படி ஒரு கன்று 5 ரூபாய்க்கு வாங்கினோம். இது வந்து வாங்கினது 5 ரூபா. அந்த கன்று வந்து வாங்கினது 5 ரூபா. அது போக வந்து அதை நெட்டினது வந்து ஆள் நெட்டின கூலிக்காக இன்னொரு 5 ரூபா கொடுக்கும். மொத்தம் ஒரு கன்றுக்கு வந்து உங்களுக்கு 10 ரூபா செலவாகும். 250 கன்னா 2500 ரூபா அந்த ரேட்டில் செலவாகும். இது ஃபுல்லாக நெட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே இது வந்து நாங்கள் நெட்டியிருந்தோம். ஏற்கனவே முன்னாடி நெட்டி இது 1 வருஷம் பக்கத்தில் ஆச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து அந்த பூ வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. சில வாழைக்கெலாம் கரெக்டாக தார் வர நேரம் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சில வாழைலாம் இன்னும் வரல, இன்னும் வந்துடும். எப்படி ஒரு மாதத்தில் பூ தள்ளிடும். ஒரு 4 மாதத்துக்குள்ளே மொத்தமாக வெட்டாக ஆரம்பிச்சிடும் எல்லா வாழையுமே. முக்கியமாக நீங்கள் வந்து வாழை நெட்டுறீங்கன்னா இதை வந்து நீங்கள் கன்று வந்ததுக்கப்புறம் இந்த வாழையில், அதாவது இந்த வாழை மரம் ஃபுல்லாக காய் பிடிச்சி அதை வெட்டினதுக்கப்புறம் சைடில் இருக்கிற கண்ணை வந்து நீங்கள் இலக்கி விட்ருங்க. ஏன்னா நீங்கள் கண்ணை தோண்டி மற்றவங்களுக்கு 5 ரூபாய் விற்கிறத விட ஒரு கண்ணில் இலக்கி விட்டிங்கன்னா ஒரு இலை எப்படி 3 ரூபா 2 ரூபா அந்த ரேஞ்சுக்கு உங்களால் விற்க முடியும். நல்ல லாபமும் கிடைக்கும். நாங்கள் அதான் பண்ணலான்னுக்கிறோம். சுற்றி பார்த்துக்குங்க. இத்தனை வாழை நெட்டிக்கிறோம். இது எப்படி ஒரு இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 250 வாழைக்கு நினைக்கிறேன். இது 250 வாழை இருக்கும். ஓகே, நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.